கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினால 65 பேர் இறந்துருக்காங்க. நம்ம நார்மலா குடிக்கிற ஆல்கஹால்ல எத்தனால் இருக்கும், ஆனா இந்த கள்ளச்சாராயத்துல மெத்தனால் அதிகமா இருக்கு. ஏன்? 2 ரீசன். நார்மலா ஃபேக்டரியில அவங்க ஆல்கஹால் செய்யும் போது ப்ராப்பரா டிஸ்டில் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்டில் பண்ணும்போது இந்த எத்தனால தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க, மெத்தனால் கம்மியா தான் இருக்கும். ஆனா கள்ளச்சாராயத்தை பண்றவங்களுக்கு அவங்க கிட்ட ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது இதை தனியா டிஸ்டில் பண்றது. சோ அதனால மெத்தனால் கான்சன்ட்ரேஷன் கள்ளச்சாராயத்துல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மெத்தனால் விலை கம்மி கான்சென்ட்ரேஷன்லயே அதிகமா போதை தரும். அதனாலேயே நிறைய கள்ளச்சாராயம் பண்றவங்க வேணும்னேவும் இந்த மெத்தனால் கள்ளச்சாராயத்துல ஆட் பண்றாங்க. வெறும் 20 to 30 ml மெத்தனால் குடிச்சாலே உயிருக்கு ஆபத்து. மெத்தனால் நம்ம லிவர்ல ஃபார்மிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபார்மிக் ஆசிட் ஒரு பிரஷர். இப்ப ஹாஸ்பிட்டல்ல பிணங்களை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் இந்த ஃபார்மிக் ஆசிட். இந்த மெத்தனால் அதிகமா இருக்கிற கள்ளச்சாராயத்தை குடிச்சா 12 to 24 மணி நேரத்துல அவங்களுக்கு வயிற்று வலி வரும், வாந்தி வரும், மூச்சு திணறல் அதிகமா ஏற்படும். அவங்களுக்கு கண் பார்வை பதிவும்.